உலக மக்களே வணக்கம். இந்த அரசியல்வாதிங்க முன்னாடி ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி கொடுமை தாங்க முடியல என்று பேசிக்கிட்டே இருந்தாங்களா. நான் என்ன சொன்னேன், ஜாதியை ஒழிச்சா பத்தாது, ஜாதி ஆடையும் ஒழிக்கணும்ட்டேன். இப்போ முஸ்லீம் மக்கள் அவங்க வாயை பூரா அடைச்சிட்டாங்க, தச்சிட்டாங்க. இங்கே அவங்க ஜாதியை பற்றி பேச மாட்டாங்க, சரிங்களா? அதனால் இப்போ மொழிக்கு போயிட்டாங்க, பாஷைக்கு. அப்போ நாட்டை கெடுக்கிறது யார்? மக்களை தொல்லை கொடுக்கறது யார்? சொல்லுங்கள் மக்களே. முதலமைச்சர், பிரதமர். ஃபஸ்ட்டு ஜாதியை சொல்லி இருக்க மக்களை பூரா தொல்லை கொடுத்தாங்களா? இப்போ ஜாதியை ஒழிஞ்சு போச்சு. ஜாதியை பேசுனா முஸ்லீம் மக்கள் வாயிலே அடிப்பாங்க. ஜாதியை ஒழிக்கணுமா? அப்போ மொத்தமாக ஒளி. உண்மை தானே? பூராமே ஜாதி அட்ரஸ்லாம் போடணும்ல, இதான உண்மை மக்களை. இன்னும் அரசியல்வாதி ஜாதியை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ என்னடா வழின்ட்டு இது இவ்வளோ நாள் ஓச்சிக்கே இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மொழி இன்சிலு இதை சொல்லி மக்களை தொல்லை கொடுப்போம். இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் போராடாதீங்க, சரிங்களா? இவங்க உங்களுக்காக எதுவுமே செய்யலை. இவங்க யாருக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா மக்களே? இவங்க செய்கிறது பூராமே முஸ்லீம் மக்களுக்கு தான் நன்மை பண்ணுறாங்க, சரிங்களா? நம்மளுக்கு அரசியல்வாதியே தேவையில்லை. நம்ம நினச்சா யாரை வேண்டாலும் துரத்தலாம், சரிங்களா மக்களே? அதை சொன்னேன்ல, ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், யூடியூப்பில் வீடியோ இருக்குன்னு பாருங்கள். முதலமைச்சர், பிரதமர்லாம் நம்மளை தொல்லை கொடுக்குறவங்களாம் அவங்க கேட்க மாட்டாங்க, சரிங்களா? நம்ம விலகிக்கிட்டோம்டா அவங்க தொல்லை கொடுக்குறதை நிறுத்திக்கிடுவாங்க. முஸ்லீம் மக்கள் நம்ம தனியாக விலகிக்கிட்டோம்டா அவங்க எப்படி விலகி நிற்கிறாங்க? அவங்களோட ஒட்டுறாங்களா? அவங்க ட்ரெஸ்ஸு தனி, அவங்க கோயில் தனி, அவங்க சாப்பாடு தனி. நாங்கள் இருக்கோம்னு காட்டுறாங்களா? இன்னொரு கொடுமை இருக்குது தெரியுமா? பிள்ளை குண்டக்க முண்டக்க பெற்று வளர்க்குறாங்க. யாரை அடிக்க? உங்களை அடிக்க.